ஹாய் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். என்னென்னு சொன்னால், நம்ம சேனலுக்கு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு அதுதாங்க. ஏன்னா தெரியுதா உங்களுக்கு, ஹாலிலேண்ட் மைக்கு தாங்க. உலகத்திலே சின்ன மைக்கு, பட்டன் சைஸ் மைக்கு. இது ரொம்ப நாள் முயற்சி பண்ணி இப்போ வாங்கியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷனில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நாங்கள் உருண்டு வளர்ந்து இங்கே தான் எப்போவும் கிடக்கிறது, எங்கள் ஊர் கடற்கரை. அதில் உங்களுக்கு இதை அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, இது எப்படி யூஸ் ஆகுது, எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பேசுகிறது என்னுடைய மொபைல் ரெக்கார்டிங்கில் இருக்குது. இப்போ இதை நான் கொஞ்சம் பிரித்ததுக்கப்புறம் இந்த மைக்கில் எப்படி சவுண்ட் இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். இதனுடைய ரேட்டு என்ன, அந்த ஹாலிலேண்ட் மைக்குடைய லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிக்கரு, கார்டு கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமான என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இப்போ மெயினான பார்ட்டி தான். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், குட்டியாக இருக்குது. ஓகே, இதை எப்படி எடுத்து வச்சுக்கிறோம், என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். 2 மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சி டைப் பென் மொபைலுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாதாள சோறு மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. உள்ளே ஒரு பேக் இருக்குங்க. இங்கே பாருங்கள். ஓகே, இதில் நிறையா திங்ஸ் இருக்குங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், 2 மைக்குக்கு உள்ள ஸ்பாஞ்சு. இங்கே பாருங்கள், நாய்ஸ் கட் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச். இது அழகாக முடி மாதிரியே இருக்குது. முடி தான் நினைக்கிறேன். அருமையாக இருக்குது. இது மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே பாருங்கள், ரெண்டு பின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படி சட்டையில் மாட்டிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், கழுத்தில் மாட்டுற மாதிரி செயின். அது 2 கொடுத்துருக்காங்க. 2க்குமே 2 நம்ம கழுத்தில் மாட்டிக்கிட்டு பைக்கில் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி டயத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே பாருங்கள் நண்பர்களே, செயின் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம ஸ்பீக்கர் மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் சி டைப் உள்ள சார்ஜர் பின்னை நம்ம கனெக்டிங் கொடுத்தோம்னா சார்ஜ் ஏறிடும். இதில் தான் நமக்கு முக்கியமான ப்ராடக்ட். இதில் 2 மைக் இருக்குது. 1 2 இது 2 மைக் இருக்குது. இது கேமராவுக்கு உள்ள ரிசீவர், கேமராவுக்கு நம்ம கேமராவுடைய ரிசீவர் இது. இப்போ இதில் நம்ம கேமராவுக்கு யூஸ் பண்ணுறதான் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இது நம்ம இதை இதில் ஜாயின் பண்ணிடணும். இதில் ஜாயின் பண்ணிட்டு இதாக இருக்குது. இதில் ஜாயின் பண்ணி கேமராவில் இதை கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா கேமராவில் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அனைத்து வாய்ஸையும் இது ரிசீவ் பண்ணிடும். ஓகேவா, கேமராவுக்கு செட் ஆகிரும். அடுத்தது லேப்டாப்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதே நம்ம இதில் நம்ம கனெக்ட் கொடுத்து இதை லேப்டாப்பில் இந்த யூஎஸ்பி பின்னை கொடுத்துட்டோம்னு சொன்னால் லேப்டாப்பில் உள்ளதை நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ராடக்ட் தான், எல்லாத்துலேயும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ மைக் டெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ குட்டி மைக்கு, அழகான குட்டி மைக்கு. இதில் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இதிலே ஜாயின் பண்ணுறேன், ஒட்டிக்கிடுச்சு. ஓகே, மைக்குடைய ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், ஒரு தடவை சார்ஜர் போட்டால் 40 மணி நேரம் இது யூஸ் ஆகும். 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம அங்கே நின்று நம்ம பேசினாலும் இதில் ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இது. அதுக்காக வேண்டி தான் எல்லாம் விரும்புகிறோம். இன்னொரு ஆப்ஷன் இதில் இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ நான் பேசுகிற நாய்ஸ்லாம் உங்களுக்கு விளங்கும். குருவி கத்துது, போட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, வலை இழுக்கிறாங்க, இந்த சவுண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என் மொபைலில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இதில் கனெக்ஷன் கொடுத்துறேன். கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம
இப்போ இந்த மைக்கில் உள்ள வாய்ஸ் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இவ்வளோ நேரம் மொபைலில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் சவுண்டு கேட்டீங்க. இப்போ இந்த மைக்லேருந்து நீங்கள் சவுண்டு கேட்டுட்ருக்கீங்க. எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஓகேவா? நல்லா இருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா சுற்றி இருக்க நாய்ஸ் சவுண்டு கேட்காது. நம்ம எந்த ஃபுல் வாய்ஸும் கேட்காது. நான் பேசுகிறது மட்டும் தான் உங்களுக்கு விளங்கும். இப்போ பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ பேசுகிறேன். சவுண்டு முன்னாடி உள்ள சவுண்டுக்கும் இப்போ உள்ள சவுண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் பேசுகிறது மட்டுமே அதை எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வாய்ஸை. வேறு எந்த வாய்ஸையும் உள்ளே விடாது. இதில் இது ஸ்பெஷல், முக்கியமான ஸ்பெஷல் இது தான். அப்போ இதுக்காக வேண்டி தான் மெயினாக நான் மைக் வாங்கினேன். ஏன்னா நான் இருக்கக்கூடிய எல்லா இடமும் சவுண்டாக இருக்கும். அதனால் வாய்ஸ் நாய்ஸ்லாம் டிஸ்டர்பாக இருக்கும். வாய்ஸ் ரெக்கார்டிங் அவ்வளோ க்ளீனாக இருக்காது. இப்போ எப்படி இருக்குது சவுண்டு எப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ அடுத்த டெஸ்டிங் என்னென்னு சொன்னால் டிஸ்டன்ஸு. இப்போ எவ்வளோ தூரம் நான் போகிறேன், என்னால் முடிஞ்ச தூரம் போகிறேன். சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் மைக் மாட்டியிருக்கேன் பாருங்கள். இன்னொரு மைக் ஆஃபில் இருக்குது. இந்த மைக்கு இங்கே பாருங்கள். இப்போ நான் போயிட்டே இருக்கேன் பாருங்கள். பாருங்கள் நண்பர்களே, நான் போயிட்டே இருக்கிறேன். டிஸ்டன்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. இன்னும் நான் போகிறேன். எனக்கு தெரியல கேமராவில். நான் போயிட்டே இருக்கிறேன் பாருங்கள். ஒரு தூரத்துலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மைக்கெலாம் பேசுகிறேன். நான் அப்படியே பக்கத்தில் வர்றேன். நான் இவ்வளோ தூரம் போகலாம். அப்படியே இப்போ ரொம்ப தூரமாக இருக்குது. இன்னும் இவ்வளோ தூரம் போகலாம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கேமராவில் தெரிய மாட்டேன். அதனால தான் அப்படியே ரிட்டர்ன் வர்றேன். ஓகே நண்பர்களே, டிஸ்டன்ஸுடைய எதையும் செக் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மைக்குடைய டிஸ்டன்ஸுடைய அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக வேண்டி தான். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம நான் வீடியோ நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. மறக்காமல் விருப்பப்படக்கூடியவங்க இந்த மைக்கை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வாங்குங்க. அதே போல் நல்ல ஒர்த்து, இதோடைய ரேட்டுக்கு தகுந்த ஒருத்து. முன்னாடி 15,000 போட்டிருந்தாங்க. இப்போ 12 சில்லறை, அவ்வளோதான் ரேட்டு குறைஞ்சிருக்கு. இந்த மைக்கு ரொம்ப ஒருத்தான மைக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான மைக்கு. நம்ம பல வகையாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராவலிங்கில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பைக்கில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இது பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அதுக்குள்ளே வச்சு அப்படியே வச்சோம்னா சட்டைக்கும் அந்த பட்டனுக்கு இடையில போய் டச்சுன்னு போய் உட்காந்துக்கிறது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பல வகையாக யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ரொம்ப ஒர்த்தான மைக்கு, சூப்பரான மைக்கு. அதே போல் இப்போ பாருங்களேன், இவ்வளோ நேரம் நான் பேசினது நாய்ஸ்லெஸ்ஸில் பேசினேன். இப்போ அந்த நாய்ஸ் இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சவுண்ட் இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வேறு அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். இதை கிளிப் இப்படி மாட்டிட்டோம்னா அப்படியே இருந்துக்கிறோம். இதை மைக் அப்படியே போய் டச் பண்ணால் போதும், அவ்வளோதான். அழகாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பல வகையாக யூஸ் பண்ணலாம். கழட்டும் போது அப்படியே கழட்டிடலாம், முடிஞ்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான மைக்குங்க. எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், சைனா யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வகையிலையும் ஒர்த்தபுளான மைக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.